இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியாக கணக்கிடப்பட்டால் ஆண்டுக்கு கூட்டு வட்டியில் 40% வீதம் என்ற விகிதத்தில் 2 ஆண்டுகளில் ரூ. 51,840 மாறும் எனில் அசல் தொகையை காணுன்னு கேட்குறாங்க. அதாவது இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் பீயிங் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி தென் வாட் சம் வில் அமௌண்ட் டு ₹51,840 in 2 years at the rate of 40% per annum on compound interest. கூட்டு வட்டியில் இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஸோ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது ஃபைனலாக 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ கிடைக்குது, 51,840 இன்ட்டு வட்டி எவ்வளோ சொல்கிறாங்க, 40%. வட்டி 40%. எப்பவுமே இங்கே பாருங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல் வகுக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறை சொன்னாங்களா, கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல் வகுத்துமா 20%. ஸோ நம்ம பேசிக்காக 100ன்னு வச்சுக்கணும், பேசிக்காக 100% வச்சுக்கணும். அது கூட இங்கே வர வட்டி இதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 + 20 120%. 120% எப்படி எழுதுவோம், 120 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். அப்படி 20ஆல் கேன்சல் பண்ணால் 6/5. இது அப்படியே ரிவேர்ஸில் 5/6 இன்ட்டு 5/6 இன்ட்டு 5/6 இன்ட்டு 5/6. ஸோ இங்கே 4 டைம் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்கள், வருஷம் 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு, அப்போ 2 வருஷத்துக்கு மொத்தம் 4 அரையாண்டு. அப்போ 4 டைம் இதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 1296. ஸோ இந்த 5184 1296 கேன்சல் பண்ணால் 4 டைம். ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே 40 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 = 625. இது அப்படியே பெருக்கணுமா, 25,000. ஸோ அசல் பார்த்தோம்னா 25,000. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே சம்ம நம்ம இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற வட்டிடுங்க 40%. 40%. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்றதுன்னா என்ன பண்ணணும், 2ஆல் கேன்சல் பண்ணணும். 2ஆல் கேன்சல் பண்ணால் 20%. 20% எப்படி எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. அப்படியே கேன்சல் பண்ணால் 1/5. ஸோ கீழே என்ன இருக்குது, 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 4 டைம். ஏன்னா 2 வருஷத்தில் மொத்தம் 4 அரையாண்டு இருக்குது, அதனால 4 டைம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 5 + 1 ஆட் பண்ணால் 6. அதாவது இது பார்த்தோம்னா அசலுக்கான ரேஷியோ, இது வட்டி, 2 சேர்த்து மொத்த தொகை. ஓகேங்களா, 5 + 1 6. அப்போ 6 4 டைம், 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஸோ இது பெருக்குனா 625. இதை பெருக்குனா 1296. ஸோ இது அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து மொத்த தொகையாக கிடைக்கிற வேல்யூ, அதுக்கான ரேஷியோ. ஸோ அப்போ 1296 தான் என்னது, 51,840. 51,840. அப்போது 625க்கு என்ன, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா, 625 இன்ட்டு 51,840 வகுத்தல் 1296. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணால் 40 இன்ட்டு 625 25,000. சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.